உயர்கல்வி கற்க விரும்பும் ஏழை நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு பேர் உதவியாயிருப்பது கல்வி கடன்கள். ஆனால் இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் மாணவ மாணவியர் பலரும் தங்கள் உயர்கல்வி கனவை நனவாக்க இயலாமல் போகிறது. இந்நிலையில் கல்வி கடன் குறித்த அனைத்து தகவல்களையும் கொண்ட ஒரு இணையதளம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். www.vidyalakshmi.co.in இதுதான் கல்வி கடன் குறித்த தகவல்களை தருவதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள இணையதளத்தின் பெயர். மத்திய நிதி அமைச்சகத்தின் ஒரு பிரிவான NSDL E-Governance Infrastructure Limited என்ற அமைப்பு இத்தளத்தை நிர்வகிக்கிறது. பல்வேறு வங்கிகளின் கல்வி கடன் திட்ட தகவல்கள் இந்த தளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மாணவர்களுக்கான பொதுவான கல்வி கடன் விண்ணப்பமும் இதில் உள்ளது. வெவ்வேறு வங்கிகளின் கல்வி கடனுக்கான விண்ணப்பத்தையும் இந்த ஒரு தளம் மூலமே அனுப்ப முடியும். கல்வி கடன் விண்ணப்பத்தின் நிலை எந்த அளவில் உள்ளது என்ற தகவல்களும் இந்த தளத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இது தவிர கல்வி கடன் தொடர்பான தங்கள் சந்தேகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் பதில் பெற முடிவதுடன் இது தொடர்பான புகார்களையும் அனுப்பி நிவாரணம் பெற முடியும். மேலும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை விவரங்களும் இந்த தளத்திலேயே கிடைக்கின்றன. கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களையும் இந்த தளத்தின் மூலமே மேற்கொள்ள முடியும் என்பது இதன் சிறப்பு. தற்போதைய நிலையில் 13 வங்கிகளின் 22 கல்வி கடன் திட்டங்கள் இந்த தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட 5 வங்கிகளில் கல்வி கடனுக்கான விண்ணப்பம் அனுப்பியிருந்தால் அந்த விண்ணப்பத்தின் நிலை குறித்தும் இந்த தளத்தில் அறியலாம் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விரைவில் இத்தளத்தில் மேலும் பல வங்கிகள் இணைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர் கல்வி கடன் பெறுவதற்கான ஒற்றை சாளரமாக இந்த தளம் இருக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.